மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தான் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியத்தை விளக்கி பேசினார். 40 நாள் முடிந்த பிறகு பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன ஒரு வசனம் இதுதான். அவர் பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாய் கடைசியாக சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்பதாய் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ இயேசு சொன்ன கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாராவது உங்கள் பிரியமானவங்க மரித்து விட்டால், நீங்கள் பக்கத்தில் இல்லாவிட்டால் அவங்கள விசாரிக்க வரும்போது கேட்பீங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக ஏதாவது பேசுனாங்களா, கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க மரணத்திற்கு முன்னால். இந்த கடைசி வார்த்தையை கேட்க நம்ம விரும்புவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து போகவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்தின் 3வது நபரை குறித்து இயேசு பேசுகிறார். அவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. ஆங்கில வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, when the Holy Spirit will come upon you, you shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் சாட்சியாக இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். இந்த மகள் இயேசுவின் மகள், இந்த மகன் இயேசுவை விசுவாசிக்கிற மகன், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான், ஒழுக்கமுள்ளவளாக இருப்பாள், இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு சாட்சியின் வாழ்க்கை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். இவங்க நேரம் தவற மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, கடினமாக வேலை செய்வாங்க, சம்பளத்திற்கு அதிகமாக தான் வேலை செய்வாங்க, சோம்பேறியாக உட்கார்ந்து சம்பளம் வாங்க மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், அதனால் நேர்மையாக நடப்பாங்க. சாட்சி. வேலை செய்கிற இடத்துல சாட்சி. உங்கள் பிஸ்னஸில் சாட்சி இருக்கணும். இவங்க ஏமாத்துகிற பிஸ்னஸ் செய்ய மாட்டாங்க, கலப்படம் பண்ண மாட்டாங்க, அதிக லாபம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சாட்சி. நம்ம வசிக்கிற இடத்துல, வாழ்கிற கிராமத்தில், பட்டணத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஊழிய செய்கிற இடத்துல முதலாவது இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவதல்ல, சாட்சி சொல்லுவது ஒரு அனுபவம்.
நான் சுகம் பெற்றேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், எனக்கு கற்பத்தின் கனி கொடுத்தார், அந்த சாட்சியெல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு அனுபவம், அது சாட்சி சொல்லுவது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், சாட்சியாய் இருப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி வாழுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கணும், இருக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை தேவை. இது பாவம் நிறைந்த உலகம், எங்கே பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகம். கடைசி காலத்தில் நம்மை சுற்றிலும் தீமைகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிவிட்டது. அதனால் இந்த காலத்தில் நம்ம சாட்சியாய் வாழுவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு ஒரு வல்லமை வேண்டும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழவும், நீதியாக வாழவும், சாட்சியாய் வாழவும் ஒரு வல்லமை நமக்கு வேண்டும். அந்த வல்லமை ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அது ஒரு ஆவிக்குரிய வல்லமை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். சாப்பிட்றதுனால உண்டாகிற வல்லமை அல்ல, சத்தான உணவை எடுத்துக்கொள்றதுனால உண்டான வல்லமை அல்ல. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் பொழுது உங்களுக்கு வல்லமை கொடுத்து உங்களை சாட்சியாக வாழ வைப்பார் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 20:22 சீசர்களை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 14:16 நான் போவது நல்லது, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார், another comforter. நான் எப்படி உங்கள் கூட இருந்தால் ஆறுதல், தைரியம், பலன் உண்டாகிறதோ அதே மாதிரி ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போது நான் கூட இருப்பதை உணர்வீங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள செய்ய அந்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்போ அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1 கூட நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடி காத்திருங்க, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருங்கன்னு சீஷர்களுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் 2 பெந்தேகோஸ்தே நாளில் தான் ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அதுக்கு முன்னால் ஆவியானவர் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆதியாகமம் 1 ஆவியானவரை பற்றி வாசிக்க முடியும். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கியமாக இருந்த இந்த உலகத்தை சரிப்படுத்துவதிலே ஆவியானவர் உதவி செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மேலே ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் சிம்சோன் மேலே, கிதியோன் மேலே, எத்தாவின் மேலே, தெபோராள் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார். தாவீதின் மேலே ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் என்பதாக வாசிக்கிறோம். அப்போ ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் இவங்க மேலே தான் ஆவியானவர் இறங்குவார். அவங்க தான் நிரப்பப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்க ஆவியானவர் அவளை பயன்படுத்துவார். அப்புறம் அவர் போய்விடுவார். அப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ராஜாக்கள் மீது மாத்திரம் அல்ல, தீர்க்கதரிசிகள் மேலே மாத்திரம் அல்ல, ஊழியர்கள் மேலே மாத்திரம் அல்ல, மாம்சமான யாவர் மேலும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லார் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் எல்லாருமே நம்ம சாட்சியாக இருக்கணும், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை உங்களுக்கு வேணும். அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம சாட்சியாய் வாடுவதற்கு ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார்? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன். பிரச்சனைகள், ப்ராப்ளம், என் வாழ்க்கையே ப்ராப்ளம் தான் பிரதர், ஐயா என் வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர். கணவரால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பிரச்சனை. நீ பார்த்தா வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை.
எல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒரு பக்கம் வியாதி பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் மனிதரால பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்ல முடியல, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. என்னப்பா இது வாழ்க்கை? மனம் சோர்ந்து விடுகிறாரு. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், சத்தமாக சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாக்கு தத்தம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே இல்லை அப்படின்னு சொன்னான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது எப்படி எடுக்கிறாரு? அதுவும் ஒரு வாக்கு தத்தம் தான். ஆண்டு சொல்ல, என் பிள்ளைகளே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெயிப்பீங்க. உபத்திரவம் இருக்கும், பாடுகள் இருக்கும், நீங்க தோக்க மாட்டீங்க, அவமானப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் உலகத்தை ஜெயித்த மாதிரி நீங்க ஜெயிப்பீங்க. அதான் வாக்கு தத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஜெயிக்கிறது இந்த பிரச்சனைய? பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் அவர் பலன் தருகிறார், வல்லமை தருகிறார். பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இங்க சின்ன பிரச்சனை வந்தாலே ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. சின்ன பிரச்சனை வந்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது, மனசெல்லாம் குழப்பமா இருக்குது, ஒரே யோசனையா இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியலையே. இந்த பிள்ளைகளோட ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. என் கணவர் பிரச்சனையாக இழுத்துட்டு வந்துடுறாரு, அவரை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை, வீட்டில் கடன் பிரச்சனை, பணத்துக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, குழப்பம். ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இவங்க பேசுகிறாங்க, அவங்க நிந்திக்கிறாங்க, இவங்க பரிகசிக்கிறாங்க, இது உன் சாபன்றாங்க, உன் தலையெழுத்துன்றாங்க, உனக்கு தோஷன்றாங்க, எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கம் இந்த பிரச்சனை. அப்போ அந்த ஏன் பிரச்சனை வந்தால் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? ஏன் பிரச்சனை வந்தால் தூங்க முடியலன்னா, பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. அதுதான் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் சபையை சார்ந்த ஒரு குடும்பத்தார் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு ஒரு வியாதி. அவங்க பெரிய வசதி உள்ளவங்க தான், சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்குள்ள பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் பார்த்துட்டாங்க. அந்த மகனை காப்பாற்ற முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே மருத்துவத்தில் ஒன்றும் இல்லை, மருந்தெல்லாம் வேலை செய்ய மறுக்கிறது அப்படின்னா டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் அவங்க பார்த்தாங்க, நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணலாம். இப்போ டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இந்த வைத்தியர்கள் இருப்பாங்கள்ல, நாட்டு வைத்தியம், அப்படியாவது பார்க்கலான்னு சொல்லி மகனை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், மரண படுக்கையில் மகன் இருக்கிறான். வைத்தியர்களெல்லாம் கூப்பிட்டு வைத்தியம் செய்து பார்க்குறாங்க, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு மரண போராட்டம் வீட்டுக்குள்ள, மகன் மரிச்சிருவானோ அப்படின்ற நிலைமை. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாராமே, ஜெபிக்க கூட்டிகிட்டு வாங்க பிரதர்ன்னு சொல்லி. அவர் சொன்னார், பிரதர் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவரோடு கூட நான் போனேன். நானும் அந்த சபை ஊழியரும் போகிறோம். அந்த வீட்டுக்கு போகும்போது நான் எதிர்பார்த்து கொண்டு போனது ஒன்று, வீட்டுக்குள்ளே ஒரு வாலிப பையன் மரணப்படுக்கையில் இருக்கிறான், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் பிழைக்க மாட்டான்னு சொல்லுகிறாரு. அந்த நிலைமையில் ஒரு வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஐயோ ஐயா என் மகன் சாக கிடக்கிறான் ஐயா, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க ஐயா, என்ன பண்ணன்னு தெரியல ஐயா, என் மகனுக்காக ஜெபிங்கன்னு கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிற ஒரு தாயாரை எதிர்பார்த்து நான் போனேன். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும், ஆபத்தான நிலைமையில் இருந்தான். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே இல்லை. நான் உள்ள போன ஒரு தாயார் வந்தாங்க, சிரித்த முகத்தோட, மலர்ந்த முகத்தோட, ஐயா தோத்தரையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி உட்காருங்கன்னாங்க.
ஓடி போய் பலகாரம், இனிப்பு, காரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, அவங்களுக்கு டீ பிடிக்குமா, அல்லது என்ன அவங்களுக்கு பிடிக்கணும் கொண்டு உள்ளே ஓடுறாங்க வர்றாங்க. என்னடா இது, நான் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்குது, இங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியமாக அந்த தாயாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. மகன்கிட்ட கூட்டிகிட்டே போகலை. இன்னும் பையன் வீட்டுக்குள்ளே மரணப்படுக்கையில் படுத்து இருக்கிறான். எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். இவங்க என்னடானா ஊழியக்காரனுக்கு பலகாரம் கொடுக்கறதும் காஃபி டீ கொடுக்கறதும் சந்தோஷமான முகத்தோடு இருக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. அவங்கள பார்த்து கேட்டேன், அம்மா நாங்கள் உங்கள் பையன் மரணப்படுக்கையில் இருப்பான்னு கேள்விப்பட்டு தான் ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்கள் பையன் மரணப்படுக்கையில் இருக்கான்னு சொல்கிறாங்க. இன்னும் உங்கள் மகனை எனக்கு காட்டவே இல்லை, மகனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லவே இல்லை. உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சந்தேகத்தை கேட்டுட்டேன் நேரிலேயே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவா ஐயா, எத்தனையோ தெய்வத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் 15 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு எல்லாமே அவர் தான். எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வந்துச்சு, எங்களை அவர் கைவிடலை, இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தி இருக்கிறாரு. என் மகனை அவர் குணமாக்கிடுவார் ஐயா, ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. எப்படிங்க அந்த பலன்? நான் 14 வயசுல மரணப்படுக்கையில் சாக கடந்தேன். அப்போ எங்கள் குடும்பம் இந்து குடும்பம், இயேசுவே தெரியாது. என்னுடைய தாயார் அந்த கிறிஸ்தவ நண்பரை பார்த்து அழுதாங்க. என் பையன் சாக கிடக்கிறான், மறிச்சிருவான்னு சொல்கிறாங்க, இயேசுகிட்ட ஜெபம் பண்றியான்னு அழுதாங்க. அப்படி ஒரு தாயாரை எதிர்பார்த்து தான் நான் போனேன். அவங்க சிரித்த முகத்தோட அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, ஒன்றாகாதையா, இயேசு பார்த்துக்குவாரு, அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவரை தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எப்படி அந்த பலன்? மகன் சாக கிடக்கிறான், கண்ணீர் வரலை, பயம் வரலை, கலக்கம் வரலை, சந்தோஷம், மன தைரியம். அது ஒரு பலன், அது ஒரு வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பிரச்சனை எத்தனை பெரிதாகவும் இருக்கட்டும், அதை விட பெரிய ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தை தருகிறவரும் அந்த வல்லமையை தருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தாங்க. அதனால பயமே இல்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை இயேசுவை அறிவிச்சார் என்றதுக்காக கைது பண்ணி ஏரோது என்கிற ராஜா, அந்த காலத்தில் இந்த ராஜா ஜெயிலில் வச்சுட்டான். கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு தீர்ப்பு கூறிட்டான். நான் இவன் நம்ம நாட்டில் இயேசுவை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, இவன் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணான், அதனால் அவன் தலையை வெட்டிடணும், மரண தண்டனை. நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஏற்கனவே இன்னொரு அப்போஸ்தலன் யாக்கோபை கொலை செய்துட்டான். யாக்கோபை இந்த ஏரோது கொண்டுட்டான். இவன் பேதுருவையும் ஜெயிலில் அடைச்சிட்டான். கைகளில் சங்கிலி, கால்களில் சங்கிலி, வெளியில் காவலர்கள்லாம் காத்திருக்கிறாங்க, விழிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பேதருடைய தலை துண்டிக்கப்பட போகிறாரு. இப்போ உங்களை ஜெயிலில் வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னா ராத்திரி என்ன பண்ணுவீங்க? ராத்திரிலாம் என்ன பண்ணுவீங்க? மூலிகரவு ஜபம், பொருத்தனை ஜபம், ஒப்பு கொடுத்தல் ஜபம். என்னை வெளியே கொண்டு போயிருங்க, நான் வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்கிற ஆண்டவரே, என்னென்ன பொருத்தனை உண்டு அத்தனை பொருத்தனை ஜபமும் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஏதாவது ஒன்றாவது கிளிக் ஆகிறாதா? என் சொத்தெல்லாம் நமக்கு தந்துற ஆண்டவரே, இனிமேல் எனக்குன்னு ஒன்று வேண்டாம், என்னை இதுலேருந்து காப்பாற்றினா போதும் அப்படிலாம் ஜெபிச்சிருப்போம். நானாக இருந்தாலும் அப்படி தான் ஜெபிச்சிருப்பேன், நம்ம மனிதர்கள் தானே. ஆனால் பேதுரு என்ன பண்ணாரா? நித்திரையாக இருந்தாரா, நல்லா தூங்குகிறார். பேதுரு என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி ராத்திரியில் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என் பிள்ளையால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கவே முடியலங்க, ஒரே டிப்ரெஷன் ஆகிருது. எதனால்? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த போராட்டம். ஆனால் பேதுருக்கு மரண பிரச்சனை, நாளைக்கு அவருடைய தலை துண்டிக்கப்பட போகிறது. ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் புரண்டு கொண்டு இருக்கவில்லை, நிம்மதியாக தூங்குறாரு. சில சொல்லுவாங்க பேதுரு எங்கே போனாலும் தூங்கிடுவார்,
கெத்செமனே தோட்டத்தில் தூங்கிட்டாரு, இங்கேயும் அவர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி. கெத்செமனே தோட்டத்தில் தூங்கினது வேற, இங்கே தூங்கினது வேற. கெத்செமனே தோட்டத்தில் துக்கத்தினால அப்படியே சோர்ந்து போய் இயேசு இப்படி பேசிட்டாரு, நான் போக போறேன்னு சொல்லி அந்த களைப்பு மனதில் பாதிக்கப்பட்டு சரீர சோர்வில் தூங்கிட்டார். ஆனால் இங்கே சிறைச்சாலையில் தூங்கினது ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. அல்லேலூயா. நாளைக்கு தலையை துண்டிக்க போகிறாங்க, இன்னைக்கு ராத்திரி தூங்குறாருன்னா அதுக்கு ஒரு வல்லமை வேணும்ல. உங்களுக்கு பேதுருவே, என்னையா தூங்குற, உனக்கு பயம் இல்லையா, நாளைக்கு உன்னை தலையெல்லாம் எடுக்க போகிறேன்னு பேரது சொல்கிறாரு. எடுத்துகிட்டு போட்டோம், செத்தா பரலோகத்தில் இயேசோடு இருப்பேன், சாகலைன்னா இயேசுவை பற்றி ஊழியம் செய்ய போகிறேன், அவ்வளோதானே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பயமே இல்லை, மரணத்தை பற்றி பயம் இல்லை, தலையை துண்டிச்சிருவான் நீ பயம் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை, நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தூங்குவதற்கு ஒரு வல்லமை வேணும். உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டா எத்தனை பிரச்சனை உங்களை சூழ்ந்திருந்தாலும் நிம்மதியாக தூங்கி எழும்புவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, எந்த பிரச்சனையை சந்திப்பதற்குரிய ஒரு வல்லமை, அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கள் வட இந்தியா கூட்டிட்டு போயிருந்தோம். இந்த பீல் மக்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் போய் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுகிறோம். மத தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. மத தீவிரவாத அமைப்பு வட இந்தியாவில் இருக்கு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்குல்ல, பெரிய அருவாளோட வந்துட்டான். பெரிய பெரிய அருவா வச்சிருக்கிறான், பெரிய நாமம் போட்டு இருக்கிறான். அவன் காவி ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறான், ஜீப்பில் வந்திருக்கிறான். இது மாதிரி இயேசுவை பற்றி அறிவிக்க வந்திருக்கிறாங்க. வெட்டணும் குத்தணும்னு சொல்லி அப்படி வந்திருக்கிறாங்க. எனக்கு மிஷினரி சொல்கிறானே, இது மாதிரி வந்திருக்காங்க பாரு, உட்காந்துருக்காங்க அப்படின்னா. அப்படி அவன் பாட்டில் உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு நாங்கள் பிரசங்கம் பண்ணி ஒப்பு கொடுத்தல், ஜெபம், ஹீலிங், பிரே, சாட்சி எல்லாம் முடிந்தது. நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். எங்களை பின்தொடர்ந்து வர்றச்சு. நாங்கள் குஜராத்துக்குள்ளே வரணும். ராஜஸ்தான்லேருந்து குஜராத்தில் தங்கி இருக்கிறோம். ஒரே ஒரு ரோடு தான், மெயின் ரோடு. அங்கேருந்து குஜராத்துக்கு வரக்கூடிய ஒரே ஒரு மெயின் ரோடு, அதில் நாங்கள் வருகிறோம். பின்னாலே ஜீப்பில் வர்றோம். இவ்வளோ பெரிய அருவாளத்தை காமிக்கிறான், உங்களை கொல்ல போகிறோன்னு சொல்லி. முன்னால் ஒரு ஆட்களை வச்சிருக்கிறான். போகிற இடத்துல மறிப்பதற்கு, எங்களை வெட்டி கொலை பண்ணுவதற்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சென்னையிலேருந்து மதராசிலிருந்து வர்றாங்க. வருஷந்தோறும் இவங்களை வெட்டி கொண்டுறோன்னு சொல்லி பயங்கர ஆயுதம். அவனை இறக்கமே காட்ட மாட்டானுங்க. அது ஒரு வெறி, மத வெறி. அதோடு வர்ற அருவாளை தூக்கிட்டு நாங்கள் ஜியால் உட்காந்துருக்கோம். வண்டியில் வருகிறோம். மிஷினரி தேவதாஸ் பிரதர் இருக்காங்க, நான் சில மிஷினரிகள் இருக்கிறோம். ஒரு சகோதரி பயந்துக்கிட்டு அலறாங்க, ஐயோ இந்த மாதிரி அருவாளை தூக்கிட்டு வர்றான், அன்னைக்கு அவ்வளோதானா அப்படின்றாங்க. நான் கேட்டேன், அவங்கள பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்ன்னு. ஏன் பிரதர் கேட்குறீங்க? பரலோகத்துக்கு போகணும்ல, அவன் வெட்டி போட்டால் நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்ல, ரட்சிக்கப்பட்டுன்னு போகும். என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க? பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் மிஷினரியை வரும்போது மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தானே வரணும், இப்போ ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டே வருகிறோம். அதாவது மரணத்துக்கும் எங்களுக்கு ஒரு அடி தூரம் தான். அந்த மாதிரி அவன் பயங்கரமான ஆட்கள். அவனுடைய உருவமும் அவனுடைய வெறியும் அவங்க கையில் இருந்த ஆயுதங்கள் அப்படிப்பட்டது. எங்களுக்கு முன்னால் அங்கே போய் ஒரு டீம் மறித்து எங்களை மறிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. மிராக்கிளா தேவனுங்களை தப்பி வைத்தார். கண்ணிமை நேரத்தில் எங்களை வயக்காட்டுக்குள்ளே அந்த டிரைவர் ஓட்டி கொண்டு போய் குஜராத் கொண்டு வந்துட்டார். இப்போ நினச்சா கூட அது அப்படியே பயத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க இருந்ததும் அருவாளை காமிச்சதும். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், அந்த டைம் எங்களுக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் பயமே வரல. அது குறித்து ஒரு பயமோ கலக்கமோ எதுவுமே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இப்போ அதை நினைச்சா அப்படியே பயமா தெரியுது. அப்போ நமக்கு பயமே வரலையே. ஏன்? அது ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அல்லேலூயா. ஸ்தேவானை கல்லெறிகிறாங்க. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்றாங்க. கல் தலையை உடைக்குது, முகத்தை பிக்குது, சரீரத்தை அடைச்ச ரத்தம் வடிய வடிய கொல்றாங்க. ஸ்தேவான் ஐயோ அம்மா காப்பாத் அப்படிலாம் ஜெபிக்கல. ஆண்டவரே இவருடைய பாவத்தை இவள் மீது சுமத்தாதிரும்,
எப்படி சத்தம் போடாம அமைதியாய் தன் ஜீவனை விட்டார்? அதுக்கு ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிரச்சனை வந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க, பிரச்சனை வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை சுற்றிலும் எத்தனை பெரிய போராட்டம் எழும்பினாலும் நீங்க மகிழ்ச்சியா தேவனை துதித்து கொண்டே இருப்பீங்க. இரவு படுக்கைக்கு போனா நிம்மதியா தூங்குவீங்க. உங்களுடைய தூக்கத்தை கூட சாத்தானாலே கெடுக்க முடியாது. அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அதான் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்துட்டா போதும், அவரால் நிரப்பப்பட்டுட்டா பயம் போயிடும், சோர்வு போயிடும். இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க டிப்ரெஷன், விசுவாசிங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறவங்க டிப்ரெஷன், மன அழுத்தம்ன்றாங்க. எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு அபிஷேகம் பெற்ற, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை டிப்ரெஷன் நீங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னா வேர் இஸ் ஜீசஸ்? உங்க இயேசு எங்க? டிப்ரெஷன் வார்த்தை உங்களுடைய வாயில வரலாமா? டிப்ரெஷனுக்கு பின்னால் இருக்கிறது பிசாசு. உங்களை பயப்படுத்தி பயப்படுத்தி மன அழுத்தத்தை கொண்டு வந்து முடக்குகிறவன் பிசாசு. டிப்ரெஷன் வார்த்தை உங்களுடைய வாயில வரலாமா? பயமா இருக்குது, கலக்கமா இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அப்ப இயேசு எங்க போனார்? இயேசு எங்க? வேர் இஸ் ஜீசஸ்? உங்களுக்குள்ள இயேசு இருந்தா எப்படி டிப்ரெஷன் வரும்? டிப்ரெஷன் வார்த்தை வாயில வரப்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிகள் வாயிலிருந்து பிசாசு இன்னைக்கு டிப்ரெஷன் வார்த்தையை வர வைக்கிறான். எப்படி மன அழுத்தம் வரும்? இயேசு கூட இருக்கும்போது. இன்னைக்கு நீங்க ஜெயித்தரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி டிப்ரெஷனே உங்களை பார்த்து தூரமா நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடந்தாலும் டிப்ரெஷன்லாம் கிடையாது. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், இயேசு என்னோடு இருக்கிறார். அதை தருகிறவர் ஆவியானவர். பவுல் சொல்றாரு, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நாங்கள் மனம் அடைவதில்லை, டிப்ரெஷன் அடைவதில்லை. நெருக்கம் வரட்டும், போராட்டம் வரட்டும், நாங்கள் டிப்ரெஷன் ஆவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் கொடுக்கிற பலன். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா என்ன நடந்தாலும் அவர் உடனே சொல்லுவார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் கத்தட்டும், பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும், டோன்ட் வரி, என்னை தாண்டி தான் யாருனாலும் வாங்கிட்ட வர முடியும், பயப்படாத. ஆண்டவர் தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். அது ஆவியானவர். அந்த ஆவியானவர் வந்துட்டா பயம் போயிடும், கலக்கம் போயிடும், டிப்ரெஷன் வராது. ஒரு பலன். என்னங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, பிறகு அழுதுகிட்டே இருக்கணும்? அதெல்லாம் இயேசு பார்த்துக்குவார். எவ்வளோ பெரிய 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 பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய நிந்தை வந்தாலும் இயேசு பார்த்து கொள்ளுவார். என்ன ஒன்று செய்யாது. அப்படின்ற வாழ்கிற வாழ்க்கையை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதான் ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் பிள்ளைகளே, நான் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்பி பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவேன். நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறி எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அருளப்படும் போது பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு என்ன வல்லமை கிடைக்கிறது தெரியுமா? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பாவ பிரச்சனை வேறு, மற்ற பிரச்சனைகள் வேறு. இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனை வருதில்ல. கணவரால் பிரச்சனை வருது, பிள்ளைகளால் பிரச்சனை வருது, மனைவியால் பிரச்சனை வருது, மாமியாரால் பிரச்சனை வருது, நாத்தனாரால் பிரச்சனை வருது, பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனை வருது. ஒரு பக்கம் பண பிரச்சனை, இன்னொரு பக்கம் வியாதியின் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தேவைகளை குறித்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை குறித்த பிரச்சனை. நிறைய நம்மை மோதுகிறதுனால சோர்ந்து போயிடும். ஏன்? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இல்லை. அப்போ பிரச்சனை வரத்தான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் தான் இயேசு சொன்னார். அதில் நான் ஜெயிக்கணும், சாதிக்கணும், வெற்றி பெறணும், அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிரச்சனைகளை மேற்கொள்ளணும், அதற்கு உங்களிடத்தில் பலன் இல்லை. அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே இறங்கிட்டு ஆவியில் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுக்கு
இவ்வளோ ஒன்று தான் தெரியும். சுலபமாக மேற்கொண்டு போவீங்க, அது உங்களை சேதப்படுத்தவும் செய்யாது. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினி எனக்குள் இறங்கணும். ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும். ஆண்டவரே, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு வேணும். இந்த பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை எனக்கு வேணும். இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு வல்லமை எனக்கு வேண்டும். இந்த யார் ஜெபிக்கிறாங்களோ இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே நம்முடைய ஆவியை ஊற்றி விடுவீராக. இயேசுவே, உம்மீது இருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த மகன் மேலே இறங்கட்டும், இந்த மகள் மேலே இறங்கட்டும். உன்னதத்தில் வரக்கூடிய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன். இன்றைக்கு அந்த வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்காக ஆவியானவர் இந்த வல்லமையை தாரும் என்று நான் செபிக்கிறேன். பாவத்தையும் பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தாரும். இன்றைக்கூட அந்த பாவங்கள் ஒளியட்டும், பாவ கிரியைகள் எல்லாம் ஒளியட்டும். ஒரு ஆசீர்வாதமான மாற்றம், ஜெயமுள்ள வாழ்க்கை வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவீராக. தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரை சுகம் உண்டாக, அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் இந்த மகனை மகளை நிரப்பும். இதோ எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிப்பதற்கான கிருபைகளை தாரும், வல்லமை தாரும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அதை அதட்டி அப்புறப்படுத்துகிறோம். என் வாழ்க்கையிலே குறுக்கிடாதே, என் வாழ்க்கையிலே நீ நுழையாதே, என் வீட்டுக்குள்ளே வராத பொல்லாத சாத்தானை உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இன்றைக்கோடு என்னுடைய குடும்பத்துக்குள்ள, வேலையில், பிஸ்னஸில், உறவுகள் மத்தியில் கிரியேச்சுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் முடக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே நீ ஜெயம் தருகிறீர். அதற்கான வல்லமைகள் நான் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயிக்கணும். இந்த மாதத்தோட வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அதற்காக இந்த பரிசுத்தாவின் அக்னியின் வல்லமையினால் நிரப்பி விடும். இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றம் வரட்டும், ஜெயம் வரட்டும், அற்புத மாற்றம் வரட்டும், விடுதலை வரட்டும், வியாதிகள் மறையட்டும், அற்புத சுகம விடுதலை உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும். இதோ ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டீர். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வெற்றிகளை கொடுத்து கனப்படுத்த போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.